ஹே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் வந்துட்டு ஒரு கரெக்டான டைமிங் வந்துட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 கரெக்டாக ஆகுது. நான் டேப்லெட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுறேன். 3, 2, 1 ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. எஸ், யூடியூப் போயிட்டு ஐயோ என்னோடய வீடியோஸ் தான் இருக்குதா? ஓகே, எங்கேப்பா சாங்கு? இப்போ வந்துட்டு லைவ் ரியாக்ஷனாக இப்போ தான் பர்ஃபெக்ட். 6:30 மணிக்கு எடுக்கிறோம், 6:30 மணிக்கே ரியாக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம தான் வீடியோ போடுறோம். ஓகே, படம் பேர் என்ன? ஜனநாயகன். தம்பி செகண்ட் சிங்கிள் யா. என்னப்பா டி சீரீஸ் இன்னும் வரல? ஸோ சாங்கை போட்டு நான் அடிச்சிருந்தேன். எனக்கு அது பெருசாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நல்லவேளை என்னை போட்டு யாராச்சும் அடிப்பீங்கன்னு பார்த்தேன், அடிக்கலை. நம்ம ட்விட்டரில் போய் தேடி பார்த்து வரலாம். எங்கப்பா கமான். டி சீரீஸ் ஐயோ அனிவர் ஒட்டே செக் பண்ணிருக்கலாமோ? என்ன ஏன் செகண்ட் சிங்கிள்? எங்கப்பா நெட் வர ஸ்லோவாக இருக்கா இல்லையா? தளபதி கச்சேரி அண்ணே வந்துருச்சு. 37 seconds. அனில் மூட் ஆக்டிவேட்டட். தம்பி என்னப்பா சுத்துற? வைஃபை என்னப்பா? ஸோ சேட். கமான் கபிலா. ஓகே, எதாத்ரா அமுத்தி தொலைஞ்ச வந்துருச்சுல்ல? வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிளாரிட்டி வச்சிடலாம். 3.5 நிமிஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் சாங்கு. ஃபஸ்ட் சாங் மாதிரியே தான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து கேட்க போகிறோம். சவுண்ட் வந்து ஃபுல்லாக வச்சிடலாமா? ஓகே, ரியாக்ஷன் ஆரம்பிக்கலாமா? சுத்தாதரா. என் நெஞ்சில் குடியிருக்கும் போடு கமான். ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவனாலே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் ஓகே, உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் அறைஞ்சே போகும். நீ தூணாடினா ஒரு இடமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடனாட்டம் துணியே மறுவேந்தர் மக்கள் துணையே உயிரே அழியாத மாறி. ஆக்சுவலி அதுவே பாஸ் ஆயிருச்சா? இந்த போர்ஷன் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஷூட் ஆகுது. ஓகே, ஏன் இவ்வளோ லேக் ஆகுது? பஃபர் ஆகுதே. டேய் தம்பி, ஓகே சார், விடுங்க சார். என்ன சார்? ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எனக்கு என்ன, இதில் இந்த பீட் எல்லாமே வந்து ஜம்முன்னு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா பீட் எதுவும் வந்துட்டு அந்த டீசர் கட்லேருந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது நல்லா இருக்குது. இப்போ இந்த நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பர்சன்ஸில் வந்துட்டு ஒரு சாஃப்ட் டோனில் வந்துருக்கலாம். சாஃப்ட் டோன் இப்போ இந்த இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த பாரா போர்ஷனில் வந்துட்டு அந்த ரஃப்பான வாய்ஸ் வர வேண்டிய இடத்துல அந்த மேல் பீக்கு ஒன்று இருக்கும். அண்ட் தென் சட்டில் ஜோனில் வந்துட்டு அந்த கண்ணங்கரு இரவு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப சட்டிலாக வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஷட்டில் எலிவேஷன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிராஃபிக்காக கொண்டு வந்து நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அதனால தான் அந்த நேற்றுமே அந்த இது பிடிக்கல.
ஓகே. உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். உன் பேரை கேட்ட உறைஞ்சே போகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு 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 ஹார்ட் டோனில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இல்லாமல் ஒரு சாஃப்டான மெலோடி டோன், ஒரு சாஃப்ட் மெலோடின்ற டோனில் சொல்ல வரல, ஓரளவுக்கு நார்மலான ஒரு டோன்லாம் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா எனக்கு ஃபீல் இருக்குது. சரி, மூடிட்டு பாட்டை என்ஜாய் பண்ண ஏன்டா அப்படி கடுப்பேற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. விழித்திரையில் பார்த்தால் மனம் மறைஞ்சே போகும். இதில் வந்து நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உலகாட்டம் துணியே மறுவேந்தன மக்கள் துணையே உயிரின் உயிரே அழியாத மாலின் கரையே முடியாத வண்ணன் கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஃபயர் லிரிக்ஸ் ஐயோ. போடு. ஐயோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் போர்ஷன் வாஸ் குட். பல்ல காட்டுற மாதிரி இருக்கு. ஒரு ரியல் போர்ஷன்ஸ் காமிச்சா எப்படி இருக்கும், அந்த ரியல் விஷுவல்ஸ்ல அந்த எடுத்ததெல்லாம். ராக் ஸ்டார் அனிருத் பாடவே இல்லை இப்போ வரைக்கும். லிரிக்ஸ் விவேக், வாவ், வாட் ரைட் மேன், நல்லா இருக்குது. முடிய போதா? இல்லைல்ல, இந்த டைமில் அணி பாடுவானோன்னு தோணுதே. தம்பி குவாலிட்டி கூட கம்மி பண்ணிடுறேன்ப்பா. இருப்பா ஆட்டோலே வச்சாரப்பா. அனிருத் வராப்பில், அனிருத் வரப்ப எனக்கு வந்துட்டு அனி இந்த பர்சன் பாடுவானோன்னு ஃபீல் ஆகுதே. அப்பா எதுக்குப்பா? டிஎன்டி ஓகே. பஃபர் ஆகாத. காட், ஒரு ரியாக்ஷன் வீடியோ உருப்படியாக பண்ண முடியுதா சார்? ஏன் எனக்கு இவ்வளோ இரிட்டேட் ஆகுது எனக்கு? கமான், டோன்ட் பஃபர் ஆகாத. சுத்துது இன்னாரு. கமான். இவன் முடிவனங்காதே புயத்தலை போகாதே முற்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடைக்காதே இவன் புகழறியாதே செங்கோல் இறங்காதே கோழி காலைகள் நீயம் எங்க போன போதும் போகும் வழியே விளையாட்டுக்கும் அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம் எங்க மகளே உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடனாட்டம் துணியே மதுவே ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியாத மாலின் கரையே முடியாத வண்ணன் கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே ஒரு பேரே அழிச்சாலும் அழியாது அவன்தானே. ஓடு. எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த ஒரு போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இருந்து வர போர்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிறைய ரீல்ஸாகவும் வரப்போகுது. ஏன்னா இந்த பாட்டிலே வந்துட்டு
இந்த பாட்டு ஒரு ஆவரேஜான சாங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த பாட்டை வந்து அப்படியே தூக்கி சொல்லி நிப்பாட்டுற அளவுக்கு வந்த ஒரு போர்ஷன் தான் வந்துட்டு இதுதான். இதை வந்து எல்லாருமே ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்க. உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலால் தன் துணியே அதுவே ஒரு பங்கு துணையே உயிரின் உயிரே அழியாத வாரின் கரையே முடியாத நிலவின் கரையே நலத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் வரையே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த சாங்கோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் போர்ஷன் வந்து நான் எதாவது சொல்லுவேன். இந்த ஒரு செக்மெண்ட், இந்த அவர் பாடின வெர்ஷன்லேயும் சரி, இவங்க அடுத்த இன்னொரு வாய்ஸில் வர இந்த 2 வருஷமே சரி, இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட் ஆஃப் தர் சாங்ஸ், ரீல்ஸ், மேஷப்ஸ் எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க. எல்லாருமே இதை வச்சு தான் வந்துட்டு விராட் கோலி எடிச்சு, தோனி எடிச்சு, ரோஹித் சர்மா எடிச்சு, எல்லா எடிட்டும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஓவராலாக சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு டோனில் தான் ஃபீல் ஆகுது. டான்ஸ் வாஸ் குட், ஆசம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக அதை காமிச்சிருக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ தெரியல. இந்த செகண்ட் சாங் வந்துட்டு ஒரு மாதிரி அப் டு த மார்க் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. சாங் ஃபுல்லாக கேட்ட அப்புறம் கூட எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது. பட் திஸ் போர்ஷன் திருப்பி திருப்பி கேட்ட இருக்கலாம் போல தான் இருக்குது. உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலால் தன் துணியே அதுவே ஒரு பங்கு துணையே உயிரின் உயிரே அழியாத வாரின் கரையே முடியாத நிலவின் கரையே நலத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் வரையே. ஓகே, நான் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை இன்பிட்வீன் சாங்ஸில் நிறைய சொல்லிட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்குது. என்னோட பர்சனல் ஃபீல் இதுதான். மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள், சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் HHS. டடா.